எல்லாம் எடுத்து வச்சிட்டோம்ல. என்னடா எல்லாத்தையும் எடுத்து வச்சா சொல்றானே, எங்க கிளம்புறோம்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வீடியோல பாருங்க. போறாங்க. நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது பாதி பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பேக்கிங்ஸுமே எங்கேயே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கே போகிறோங்கிறத இங்கே ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வா இது ஹாய் பாய் பாய் வா வா சொல்லு வா பா பாய் வா வா பாய் பாய். ஸோ இப்போ நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இளந்தாவூர்ல இருந்து நம்ம ஊரு தான். இங்க பாருங்க நெல்லு, சாரி மில்லு, 100 நாள் வேலை ஓபி அடிக்கும். நம்ம உங்களுக்கு வரமா காட்டுறேன் பாருங்க. சூப்பரா நம்ம ஆளுங்களை வேலை பார்ப்பாங்க. இங்க பாதி இடத்த சுத்தம் பண்ணதே அவங்க தான். பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு. மேக்ஸிமம் எல்லா ஊர்லயுமே கொஞ்ச நேரம் வேலை பார்ப்பாங்க, அப்புறம் ரெஸ்ட் எடுப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் வேலை ரெஸ்ட். அது எல்லா இடத்துலயும் உள்ளதுதான். இங்க பாத்தீங்கன்னா இதான் நம்ம ஊர்ல வந்து மில்லு. நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. போற வழி பூரா மில்லு தான். ஸோ இந்த நெல்லு, இந்த கருதறுத்து நெல்லு அவிப்பாங்க தெரியுமா, அது இங்க வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு இந்த இடத்துல எல்லாம். இப்ப நம்ம எந்த ரோட்ல போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தலாயபுரம் ரோட்ல தான் போக போறோம். அங்க இருந்து சேத்தூர் போய் தேவதானம் போறோம். அது எங்க 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 போறீங்க அப்படின்னே நினைச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா ஒரு இடத்துல நிப்பாட்டி நாங்க எங்க போறோங்கிறத உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றேன். வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைக்கிறங்க. இது எங்கடா? தலாவாய்புரம். தலாவாய்புரம், தலாவாய்புரத்துல இருந்து மொரம்பு போற ரோட்ல ஆச்சு. அது என்ன ஊருன்னு தெரியலையே, எனக்கே மறந்து வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் இங்கிட்ட வந்துட்டு அது ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்க, அது மறந்துட்டேன். சரி, தலாயபுரத்துல இருந்து நீங்க சேத்தூர் போற ரோட்டுக்கு போனீங்கனாலே ஒரு வழி பிறக்கும்பாங்க. அதான் நம்மளும் அந்த வழியில அடிச்சு போயிட்டு இருக்கோம். சேத்தூர் போற ரோடுக்கு போயிட்டு டேன் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் எங்க இந்த இடத்துல எதுக்கு வருவேன்னா, அப்பாவோட கச்சேரியில் ஒருத்தவங்க வந்து நான் பியானோ கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கீபோர்டு இது பியானோ வாசிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால ஒருத்தர் இங்கே எனக்கு கற்றுக் கொடுத்தாரு கீபோர்டு விளையாடுறதுக்கு. ஆமாம், இங்கே தான் படிக்கிறதுக்கு வருவேன். டெய்லி வந்துடுவேன். சரிகம பத நீசா சாரி அப்படின்னு நீ சாவ அடிச்சிருவாரு. ஸோ அவர்கிட்ட தான் இங்கே படித்தேன். வீடியோ பார்த்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ அவர்கிட்டையும் படித்தேன், கற்றுக்கிட்டேன், ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டேன். பியானோ நல்லா கற்றுக்கிட்டேன். ஆனால் அடுத்து நம்ம அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. வாங்கணும் வைக்கணும் அப்படின்னா தான் அது வாசிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு வாங்கி தர்றதுக்கு காசு அந்த டயத்தில் அப்போ இல்லை, இப்போ இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம அதை கற்றுக்கிற மைண்ட்லேயும் இல்லை. அப்படியே இருங்க ப்ரோ, நான் உள்ள விரும்பி வைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சேத்தூர் போயிட்டு அங்கேருந்து நம்ம இன்னொரு ஊர் சைடு போகணும். ஸோ அந்த சைடு போயிட்டு நம்ம வீடியோ வந்து கன்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ சேத்தூர் வந்துட்டோம். நம்ம இப்போ சேத்தூர்ல இருந்து தேவதானம் போய்கிட்டு இருக்கோம். தேவதானம் ஓகேங்களா? ராஜபாளையத்துல இருந்து தென்காசி போற ரூட்ல சேத்தூர், அதுக்கப்புறம் தேவதானம். நம்ம ஊர் வந்து இளந்திரை கொண்டான். ஸோ அங்க இருந்து தலையபுரத்துல வந்து சேத்தூர், அப்புறம் தேவதானம். நம்ம அப்படி வந்துட்டு இருக்கோம். ஸோ மதுரையில இருந்து வேற இடத்துல இருந்து வர்றவங்க வந்து ராஜபாளையத்தை வந்து கணக்கு வச்சு தென்காசி போற ரூட்ல வாங்க. அங்கன்னா சேத்தூர் தேவதானம் தாண்டி தான் நீங்க கண்டிப்பா நீங்க தென்காசிக்கா போக முடியும். ஸோ அந்த ரூட்டை மெயின்ல வச்சுக்கோங்க. ஸோ பாத்தீங்கன்னா அழகான 2 மலை இருக்கு. இது ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான். அங்கிட்டும் இங்கிட்டும் பாத்தீங்கன்னா 2 மலை ஆப்போசிட்ல இருக்கும். நம்ம கொஞ்சம் தூரத்துல போற போதே உங்களுக்கே தெரியும். ஸோ அதுவும் இல்லாம ரொம்ப ரொம்ப பழைய சிலை தேவதானத்துல தான் இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்கக்காண்டி தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ என்னடா அதாவது நீங்க டவுசர் போட்டிருக்கீங்க, டிஷர்ட் போட்டிருக்கீங்க, குளிக்கல வைக்கல அப்படிங்கும் போது, நான் குளிக்கலங்கும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்க போறோன்ட்டுன்னு. ஸோ அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ எங்க போறோம், என்ன இடம், அந்த இடம் பேர் என்ன, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா அந்த இடத்துக்கு போனா மட்டும்தான் கரெக்டா சொல்றது கரெக்டா இருக்கும். ஸோ அங்க போயிட்டு கூட பேசுவோம். ஓகேங்களா? தேவதானம் ஃபர்ஸ்ட் போய்க்கலாம். ஓகே, இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சேத்தூர்ல இருந்து தேவதானம் போற ரோட்ல தான் இருக்கும். எப்பயுமே இந்த இடத்துல நான் ராஜபாளையத்தில் இருக்கும்போது இங்கே நான் எங்கள் அண்ணன் எல்லாத்தையும் அந்த குளிக்க வரும்போது இங்கே வந்து கூழ் குடிப்போம் இந்த அக்கா கடையில். தெரியும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கும். ஸோ அதனால தான் சூப்பர் எனக்கும் வேணும் அப்படின்னா ஸோ அப்படியே நிப்பாட்டியாச்சு. எப்படி இருக்கு?
கூழ பாருங்க, நம்மளோட ஃபேவரட். அருமையா இருக்கு. இப்போ சேத்தூர்லேருந்து இந்த டோல்கேட்டை தாண்டி தான் நீங்கள் போகணும். ஸோ அந்த வழியில் தான் இந்த அக்கா கடை இருக்குது. எப்படி இருக்கு? கூழு செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நான் பாதி கொஞ்சம் தான் குடிச்சிட்டு சரி எடுத்து சைடிஸ் எடுத்து வாய் வைக்க போறேன், மறுபடியும் தூக்கிட்டு போய் கொட்டு போயிட்டான். நான் எப்படி பாய் தான் இங்க எல்லா இடத்துலயுமே பாய் தான் குடிப்பா. ஆனா இங்க டேஸ்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது சைடிஸ் என்ன துவையல், எள்ளு துவையல். எள்ளு அது என்னமோ நிறைய வித்தியாசமா இருந்தது. எள்ளு துவையல் இருந்தது, அதுக்கப்புறம் தக்காளி துவையல் ஒண்ணு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒண்ணு சைடிஸ் வச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சோ அவ்வளவுதான். ஃபுல்லா நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சிருக்கிறேன். அந்த தெரியுது பாத்தீங்கன்னா மலை, அந்த வழியா தான் நம்ம போகணும். ஸோ ரோடு பின்னாலதான் இருக்கு. இப்பதான் கேட்டேன், இந்த வழியா போகலாம், தேவதானம் ரூட் வழியும் போகலாமா. ஸோ நீங்க இந்த வழியா போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். ப்ரொமோஷன் கிடையாதுங்க, சும்மா. இந்த வழியா நம்ம கிளம்பியாச்சு. மயில்ல போகல, அதெல்லாம் எப்படி தெருக்குள்ள போகணும். ஆமா, தெரு வழியா அப்படி இப்படின்னு போகணும். ஸோ இது கேட்டோம், இதுனா நீங்க நேரா ஷார்ட்கட் தான் உங்களுக்கு இது பாதை. ஸோ இந்த வழியா போனீங்கன்னா கொஞ்சம் பக்கமா இருக்கும் நாங்க. ஸோ இந்த வழியா நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். குளிக்க எக்ஸைட்மெண்டா இருக்கும். எப்படி இருக்கும் அந்த இடம், என்ன ஏது நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ போனோம்னா தான் நமக்கு அங்கே என்ன நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரியும். தண்ணி வருதா இல்லையான்னு கூட தெரியாது. கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். அப்படின்னு போய்கிட்டே இருக்கோம் லூசு மாதிரிக்கு. தூங்கிட்டு இருக்கிறான். ஆமா, குடி போய் தூங்குறான். குடிச்சிருந்தோம்னா எங்களால கூழு குடிக்க முடியாது, அதனால அவனை தூங்க விட்டு கூழ் குடிக்கும். எனக்கு எப்படின்னா எனக்கு சிரிப்பா இருக்குங்க. காட்டுறேன் உங்களுக்கு, அவன் முழிச்சிருக்கும் போது அவன் வரத்தை காட்டுறேன். ஒரு ஃபேமஸான கருப்பசாமி கோயிலுமே இருக்கு. 2 சாஸ்தா கோயில் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ராஜபாளையத்துல அந்த சைட்ல, அதாவது மலைக்கு அங்கிட்டு பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு சாஸ்தா கோயில் இருக்கு. ஸோ இங்க நமக்கு ஒரு சாஸ்தா கோயில் இருக்கு. இங்கதான் ஒரு நியூஸ் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பழங்குடியினரோட இடம் வந்து அப்படியே சரிஞ்சு விழுந்து ஒரு ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்லாம் கூட நியூஸ் வந்துச்சு. ஆமா, அது ரொம்ப நாள் ஆயிட்டு. அது நடந்த ஒரு 4-5 வருஷம் இருக்கும். நம்ம நேரத்துக்கு பாரு, காரே போகுமான்னு டவுட்டு தான். இல்ல ஒரு ரோடு நல்லா இருக்கும்னாரு. ரோடு நல்லா தானே இருக்கு, பைப்பு லைன் போடுறாங்க போல இருக்கு. பச்சை பசேன்னு இருக்கு. ஏலே ஏலே அப்படி பாட்டே படிக்கலாம், அந்த மணிக்கு இருக்கு இடம்னா. ஸோ இன்னும் போக இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தரமா இருக்கும் ஸ்பாட்லாம். ஏசி போடலையா சொல்ல முடியா, திறந்து விட்டுட்டா நல்லா சில்லுன்னு இருக்கும். ஏசி ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி போட்டாச்சு. அது என்னமோ சொல்லுவாங்களே, என்ன பாட்டு, தந்தன தந்தன தந்தா சொல்லாமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அந்த மணிக்கு போயிட்டே இருக்கலாம். சூப்பரா இருக்கு இடம் அந்த மணிக்கு. ஓகே, ரோட்ல நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா 4-5 பேர் புளிய மரத்தை வெட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட இடமா இருக்கலாம், இல்லாட்டி அது கொஞ்சம் வெளியே இருக்கலாம், அதனால கொஞ்சம் வெட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வழியா தான் நம்ம போகணும். ஷார்ட்கட்ல போறதுனால நம்ம இப்படி போறோம். ஓகேவா? அது இல்லாம பாருங்க, ஆட்டுக்குட்டிய பாருங்க, என் உள்ள எந்திரிச்சான இங்க தங்கம் ஓ ஏய் ஐ அப்படின்னு சத்தம் கொடுத்துட்டே வருவாப்புல. மிரட்டுறதுக்கு 2 நாய் வேற. அங்கிட்ட ஒரு டேம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா தண்ணி வருதா கேளு. தண்ணி இல்ல, பனைமரமா தான் இருக்கு. ரோடே பனைமரம் ரோடா தான் இருக்கு. அதுவும் இல்லாம சனி ஞாயிறுனா தான் குளிக்க விடுவாங்கன்னு வேற ஒரு பிட்ட வேற போட்டு போயிட்டாரு. ஸோ அதனால யார்ட்டையா கேட்டுதான் பார்க்கணும். ஏன்னா இங்க இருக்கவங்க குளிப்பாங்களா என்ன ஏதும் நமக்கு தெரியாது. இங்க இருக்கவங்க ஆத்துல குளிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் ரூட் தெரியும். ஆனா இவங்க சொல்றாரு சனி ஞாயிறு தான் அந்த குளிக்க விடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே போய் அப்படியே போயிட்டே இருப்போம். ரோடுங்க தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கு, அந்த ரோடு கூட கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். போய் பார்க்கலாம்.
2 ரோடு கட் ஆகும். ஒன்று நம்ம தேவதானத்துக்கு போகிற ரோடு, இந்த ரோடு நல்லா பிளைனாக இருக்கு. வெயில் அடிக்குதுங்க. போய் தண்ணி வர இடம்னா நம்ம ஊர் தான் போல இருக்கு, தென்காசி தான் போல இருக்கு. எல்லா ஊர்லயும் தண்ணி பஞ்சம். என்ஜாய் பண்ணி குளிக்கணும்னா தென்காசிக்கு வாங்க. ஏன் நிறைய ஃபால்ஸ் இருக்குது, நிறைய இடம் இருக்கு. இப்பெல்லாம் தீம் பார்க்ல இருந்து ஏகப்படானா வந்துருச்சு. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. ஸோ போய் பார்க்கலாம். நம்ம அதிர்ஷ்டத்துக்கு நம்ம உள்ள விட்டாங்கன்னா வேற லெவலு. இல்லாட்டி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு சாமியாவது கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இதுல இருந்து நம்ம கொஞ்சம் மேல ஏறி தான் போனோம். வியூவை பாருங்க, அப்படி ஒரு வியூ கொடுத்து வச்சிருக்கணும். இந்த வியூல அப்படியே பார்த்துட்டே போறதுக்கலாம். இப்போ மேலதான் ஏறிக்கிட்டு இருக்கோம். நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, இன்னமும் தெரியாது. அப்பா தும்மல் வந்துருச்சு, சாரி. நிறைய பேருக்கு தெரியாது இந்த இடத்துல இப்படி ஒரு இடம் இருக்கு, இப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னே தெரியாது. சத்யா விவசாயி தோட்டம். மேக்சிமம் இந்த இடத்துலலாம் தோட்டம் தான் அதிகமா இருக்குது. இது சாஸ்தா கோயிலா? ஆமா, இது பின்னால அப்படியே தேனி இருக்கு. மூணாறு, தேனி, இந்த லைன்ல மேல ஏறினோம்னாலே அடுத்து அந்த ஏரியா தான். இதெல்லாம் நமக்கு ரோடு போட்டாங்கன்னா இங்க இருந்தே மூணாறு, கேரளா, தேனின்னு நம்ம மட்டும் பாயலாம், அப்படி இருக்கும். எந்த வண்டியும் வந்த மணிக்கு தெரியல, நம்ம மட்டும் தான் போற மணிக்கு தெரியுது. குளிக்க விடுறாங்களா இல்லையாங்கிறது தெரியல. இதுலதான் நம்ம ஆன் பண்றேன். ஸோ இந்த இடம் தான் நான் சொன்ன இடம். அங்க வந்து சனி ஞாயிறு தான் விடுவாங்களாம். இப்போ ஒருத்தவங்க அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் கேட்டோம். உள்ளே வேற இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு இருக்கான். ஸோ அதனால் இப்போ விட மாட்டாங்களாம். ஸோ சனி ஞாயிறு தான் விடுவாங்க. ஸோ நம்ம வந்ததுனால ஏமாற்றமா என்னன்னு தெரியல. ஓகே, அடுத்த இடத்துக்கு நம்ம அடுத்த வாட்டி இன்னொரு இடத்துக்கு பார்க்கலாம். நல்லா சீனரியா இருக்கு. சேத்தூர் அந்த இது தேவதானம் வர வழியில் இருக்கு இந்த ரோடு. நல்லா இருக்கு. ஏதோ பாரு பழைய காலத்து ஏதோ ஒரு கோயில். நல்லா இருக்குல்ல? மேல இருந்து எப்படி ஏறணும் போகல, சூப்பரா இருக்கு. நல்லா பச்சை பச்சையேன்னு இருக்கு. நடுவ நடுறாங்க, நெல்லுநாத்து நடுறாங்க. இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம். என்ன பண்றது, இங்க இல்லாட்டி இங்க ஸ்விம்மிங் பூல் ஒன்று கிடக்கு. அங்க குளிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. ஏன்னா இங்க வெயில் டைம் பார்த்தீங்கன்னா தெரியும், வெயில் காலம். ஸோ அதனாலதான் நமக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது. ஸோ இங்கன்னா ஒரு மெடிக்கல், அதாவது இயற்கை ஃபுட்டு ஆறு, அதாவது என்னன்னு சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரியல நமக்கு. அந்த அதில் போட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் வகைகள்லாம் உள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். நல்ல ட்ரெண்டிங் இயற்கை ஃபுட்டெல்லாம் நிறையா இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் இயற்கை ஃபுட்டு நல்லா இருக்குல்ல.
கிட்ட கேட்டா தெரியும்ல. கீரை நினைக்கிறேன் அது இல்லையா? கீரைக்காக வளர்க்குறாங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் செண்பகத்தோப்பு 5.8 கிலோமீட்டர். இதுதானால இதுல ஒரு குட்டி கடை பாரு. வேற மாதிரி ஸ்பாட்னா இதுல மழை வேற வந்துட்டு. நம்மள வரவேற்கிற மணிக்கு இருக்குன்னா அந்த ராக்காச்சி அம்மன் கோயிலுக்கு அந்த அம்மன் கிட்டா கிட்டா எப்படி பாரு. 28 கிலோமீட்டர் தான் வண்டி போகும். போயிரும்ல 8 கிலோ. ஸோ 2 இடமா வந்துட்டோம். ஸோ சேட் 2 இடத்துலையும் தண்ணி வரல. மழை இப்போ தான் பெய்யுதான். ஸோ ஒரு வாரமாவது ஆகும் தண்ணி வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அவ்வளோதான் வேற என்ன பண்றது, குளிக்கவும் முடியாது. எல்லா இடத்துலையும் நம்ம தேடி பார்த்தாச்சு. ராஜபாளையத்தில் பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு சீசன் ஆனோம். இப்போ நம்ம தென்காசினா சொல்லுங்க, நமக்கு 1000 ஸ்பாட்டு தெரியும். இந்த இடத்துல நமக்கு தண்ணி விழுங்குறதும் தெரியும். ஆனால் இது வந்து நமக்கு புது ஸ்பாட்டு, புது இடங்கள் வேற. ஸோ அதனால தண்ணி விழுறது ஏரியா இதுதான் அப்படிங்கிறது நமக்கே கெஸ் பண்ற கஷ்டமா தான் இருக்கு. சரி வாங்க பாத்துக்கலாம். ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. கோயில்ல தண்ணி வரல. நம்ம அதிர்ஷ்டத்துக்கு தண்ணியே இல்லை. என்ன பண்றது, 2 இடத்துக்கு போயிட்டு 2த்தையும் தண்ணி இல்லை. ஆனா நீங்க லொக்கேஷனை பாருங்க, அப்படி இருக்குங்க. வெறித்தனமா சரியான இடம். பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம பக்கத்துல மழை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு பக்கத்துல இருக்கு பாருங்க மழைலாம். பாருங்க சரியான லொக்கேஷனுங்க. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு. ஸோ அது வழியாக தான் அப்படியே போனோம் அப்படின்னா அங்கிட்டு கடைசியாக போனோம்னா மேலே தண்ணி விழுது. நம்ம அதிர்ஷ்டத்துக்கு இப்போ தண்ணி அங்கே நமக்கு இல்லை. ஸோ தம்பி பாருங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட்ல இருந்தான். சாரி அப்போ தண்ணி காட்டலன்னு கோவப்படாதானே. ஓகே, ஸோ சரியான இடம் ஸ்பாட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லா இடத்துலையும் குளிக்கும். ஆனால் எந்த இடமே நம்ம குளிக்க போன இடத்துல செட் ஆகலை. ஸோ அதுக்காக நம்ம வந்து இடம் தான் இளந்திரை கொண்டான்ல இருக்க நம்ம வீட்டு ஃபால்ஸ். சொல்றி நம்ம வீட்டு ஃபால்ஸ் அற்புதமா இருக்குங்க. நிறைய இடத்துக்கு போனா பட்டு இன்னைக்கு அவங்க ஓபன் பண்ணல. சாட்டர்டே சண்டே சொல்லிட்டாங்க. ஆமா, அதனால நம்ம வீட்டு ஃபால்ஸ் செட் பண்ணிட்டாங்க. தண்ணி வேஸ்ட் பண்ணல, சும்மா 2 நிமிஷம் அங்கிட்ட கனெக்ஷன் கொடுத்து மேல இருந்து தண்ணியை கொட்டி தண்ணி ரொம்ப வேஸ்ட் போகுது.